விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களுடைய மேசையின் மேல் உள்ள சிறு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனாலும் அது குறித்த கூடுதல் அறிக்கையை நான் படிக்க விரும்புகின்றேன். பழனி தொகுதி ஆயக்குடி பேரூராட்சியில் உள்ள அரசு மாணவியர் விடுதிக்கு புதிய கட்டிடம் கட்டித்தர நமது சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கடந்த 17/2/2001 முதல் மாணவியர் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அந்த கட்டிடம். மேற்படி விடுதியானது பழுதடைந்ததை தொடர்ந்து மாணவியர்களின் கல்வி நலன் கருதி சிவகிரிப்பட்டி கிராமம் திருவள்ளுவர் நகரில் கடந்த 2024 செப்டம்பர் முதல் அனைத்து வசதிகளுடன் கூடிய வாடகை கட்டிடத்தில் 30 மாணவியருடன் விடுதி செயல்பட்டு வருகிறது. நடப்பு 2026-2027 ஆண்டு கல்வியாண்டில் வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் ஆயக்குடி பள்ளி மாணவியர் விடுதியில் தங்கி பயில 38 மாணவியர்கள் விண்ணப்பம் சமர்ப்பித்து தங்கியுள்ளனர். பழுதடைந்த கட்டிடத்தினை இடித்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிதியாண்டில் 50 மாணவியர்கள் தங்கும் வகையில் 3,70,00,000 மதிப்பீட்டில் விடுதி கட்டித்தர கோரி மாவட்டத்திலிருந்து முன்மொழிவு பெறப்பட்டுள்ளது. மேற்படி மாவட்டத்திலிருந்து வரப்பெற்ற மதிப்பீட்டு அறிக்கையின் அடிப்படையில் தற்போது திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடி சமூக நீதி பள்ளி மாணவியர் விடுதிக்கு சொந்த கட்டிடம் கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் விரைவில் மேற்படி விடுதிக்கு சொந்த கட்டிடம் கட்டித்தரப்படும் என்று நான் இந்த அவையில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.